நான் சொன்னேன்டா, நீ வர்ற, மாப்பிள்ளையும் வரான், நம்ம முதல் முறை வரோம், பொக்கே வாங்கி கொடுப்போம்னா கேட்க மாட்டேங்கி. பொக்கே மாப்பிள்ளையா வரான்ல, ஒரு பொக்கையாவது வாங்கி என்ன வரவே இருக்கணும் ஏர்போர்ட்ல இருக்கா? ஆமா வந்தியா தாலி கட்டினியா கூட்டிட்டு போயிடு. நீ கட்ட கேட்டுக்கு உங்க பொக்கை வேற வாங்கி பொக்கையாண்டி பொக்கே 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 வாங்கி உனக்கு ப்ரெசென்ட் பண்ணணுமா? அப்ப அந்த அளவுக்கு கூட நான் வர்த்தில்லையா மம்மி? கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்றது பெரிய கஷ்டம். நம்மளை கலாய்க்கிறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் வெளியில இருந்து புதுசா யாரும் வர வேணாம், நம்மளுடைய அம்மாக்களே போதும். கல்யாண மாப்பிள்ளையா அப்படியே வெளிநாட்டுல இருந்து இந்தியா வரும்போது எனக்கு ஒரு பொக்கே கூட வாங்கி கொடுக்க மாட்டியாமான்னு தன்னோட அம்மா கிட்ட உரிமையா கேட்டா, நீ கெட்ட கேட்டுக்கு பொக்கே வேற அவசியமானு இவங்க அம்மா பங்கமா கலாய்ச்சிட்டாங்க. கால் நூற்றாண்டுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது, போ அப்படின்னு சொல்லி என்னம்மா ஓட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி அம்மா எல்லாம் கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்ல. நம்மள மாதிரியே வைப் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இது ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா தாங்க இருக்கும். அம்மானாலே சென்டிமெண்ட் சாங்க போட்டு பாசத்தை கொட்டி இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபன்னான அம்மாவும் இருந்தாங்கன்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். தன்னுடைய மகன் வெளிநாட்டுல இருக்காரு, கல்யாணத்துக்காக இந்தியா வந்திருக்காரு. தங்கச்சியும் அம்மாவும் அவரை மீட் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல காத்துட்டு இருந்திருக்காங்க. ஏமா நான் மாப்பிள்ளையா வரேன், ஒரு பொக்கே கூட வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு இப்ப பொக்கே ரொம்ப முக்கியம்னு மம்மி ஃப்ளோல பங்கமா பேசுறாங்களே. இந்த வீடியோவை கார்த்திகேயன் சந்திரசேகர் அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்க அம்மாவும் இந்த மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு உங்களை கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா, இல்ல ரொம்ப பாசமானவங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.